என்னது இது டீக்கா? எஸ். என்ன டீ? இஞ்சி டீ. இஞ்சி டீன்னு சொல்லிட்டு அதுல ஏலக்காய் அப்புறம் கிராம்பு பட்டை என்னென்னமோ கிடக்கு. இது மசாலா டீ. ஓகே ஓகே. ஆக்சுவலா இஞ்சி, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பட்டை. சரி. இதுல அன்னாச்சி பூ வேணா போட்டுக்கலாம். பட் நம்ம கிட்ட இல்ல, ஸ்டாக்ல இருக்கு. இருக்கா? அன்னாச்சி பூ இருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்கணும். நீங்களா வந்து டிசைட் பண்ண கூடாது. நானா பார்த்தேன், இல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. உன்னை எதுக்கு கஷ்டப்படணும்னு விட்டாச்சு. சரி, போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் நம்ம வீடியோல காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு. அதான் தரங்க, கபோர்ட்ல தான் இருக்கு. ஒரு சின்ன பாக்ஸ்ல ரெட் கலரு சின்ன சின்ன பாக்ஸ்ல இருக்கா? தேடணும் இல்லைன்னா கேட்கணும் என்கிட்ட. ஓகே, போட்டு டீயை வந்து சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஊற்ற போறீங்க? ஒரு 2 டம்ளர் தண்ணி. சரி, தண்ணி ஊத்திட்டு அடுப்பு பத்த வைக்கல. அது பத்த வைப்போம், இரு பத்த வைங்க. இங்க பாரு, நான் போட்டா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுப்பை பத்த வைக்க மறந்துடுவாங்கல்ல சில பேர். அந்த மாதிரி ஆகிக்கிறோம்னு நினைச்சேன். என்னோட ஸ்டைல். சரி சரி, தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பு பத்த வைக்கணும். ஆமா. சரி சரி. இங்க இருக்கா, இது அப்படி அதுலயே அலசிக்கணும். ஆமா, இதுல அலசிட்டோம்னா இதுல இருக்கிறதெல்லாம் போயிடும். சரி, அப்புறம் ஓரமா வச்சு என்ன ஒரு டெக்னிக், வாஷ் பண்ண வேண்டாமா? எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டோம்னா இதுலயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசிருங்க. அலசி ஊத்திருங்க, அவ்வளவுதான். அப்புறம் டீ தூள்லாம் போட வேண்டாமா? இதே வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தான் டீ தூள் போடணும். ஓகே ஓகே. டீ தூளை சீக்கிரமா போடுங்க. டீ தூள் எங்க இருக்குன்னு தெரியலையா? ஓ, இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் டீ தூள் போடணுமா? ஆமா. ஓகே, கொதிக்கிட்டா டீ தூள் போடணும். நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இஞ்சி டீ தூள் எல்லாத்தையுமே வந்து போட்டுருவேன். 2 3 3.5 இருக்கிற ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தெரியும். நல்லா கொதிச்சிருச்சா? ஆமா, நல்லா கொதிச்சிருச்சா? எஸ். நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்ல, அதுக்கு ஒரு 1.5 டம்ளர், கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் 1.25 டம்ளர் பால். ஓகே ஓகே ஓகே. மொத்தம் நமக்கு 4 சுகரு இப்போ போடக்கூடாதா? இப்போ போடணும். சரி, ஓகே ஓகே. இது கொதிக்கணுமா? ஆமா. ஓகே ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கொதிச்சுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி ஆத்திட்டு அது குடிப்பாங்க. பட் நான் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இதுலயே வந்து சுகர் போட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே. அப்போ இப்போ 4 கிளாஸ் வச்சதுக்கு நீங்க ஒரு கிளாஸுக்கு வந்து 2 ஸ்பூன் கணக்கு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கணக்கு. ஓகே ஓகே. சரி, ஓகே. அவ்வளோதான். இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு டீ ரெடி ஆயிடும். ஓகே. கொதிச்சிருச்சா? நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து டீ வந்து கொஞ்சம் காய தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இது நல்லா இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா சுகர் கூட அப்படியே தேங்கி போச்சுங்களா, அதெல்லாம் கரைஞ்சிரும். இது வந்து அந்த பொங்காம இருக்கிறதுக்காக. சரி சரி. ஆனால் எவ்வளோ நேரத்தில் டீ ரெடி ஆகும்? அவ்வளோதான், ரெடி. ரெடி ஆயிடுச்சா? ஆமாம். சரி, ஓகே. அப்போ நல்ல டீ ஒன்று குடிக்கலாம் இப்போ, மசாலா டீ. எஸ். ஓகே ஓகே. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லு. ஓகே, வடிகட்ட வேண்டியதுதான். இதை எடுத்து ஓகே, சூப்பராக வந்து டீ ரெடி ஆயிடுச்சா? டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. டீ சூப்பராக இருக்குது. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. ரெகுலராக வந்து டீ போட்டு கொடுத்துருங்க. ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே. ஓகே.
அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷலா போட்டு கொடுத்தேன். டேஸ்டா வந்து டீ போட்டுருக்கீங்க, அதனால ரெகுலரா அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஓகே தானே? சரி பாப்போம், ட்ரை பண்றேன். ஓகே 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 பை.